ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 9 பொருட்களை வச்சு சத்து மாவு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நான் அந்த சத்து மாவு அரைச்சதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி மாவு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்கு தேவையான அளவு 2 கரண்டி நான் எடுத்து போட்டு சத்து மாவு ரெடி பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா இதுதாங்க என்னோடய மெஷர்மெண்ட் கரண்டி. நான் எப்போவுமே இதில் ஒரு அரை கரண்டி 2 டைம் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி கலந்து என் குழந்தைக்கு வெல்லம் போட்டு ரெடி பண்ணி கொடுப்பேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எப்போவுமே நான் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியை தான் நான் அளவாக எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து போட்டு கண்டிப்பாக ரெடி பண்ணி உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சத்து மாவு மட்டும் இல்லைங்க, உளுந்தங்களி, சுக்களி எது செஞ்சாலும் சரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.